ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்க போகிறோம். நார்மலாகவே நிறைய லைனிங் ப்ளவுஸ் தைச்சிட்டோம். இந்த லைனிங் ப்ளவுஸ் நான் ஏன் வீடியோ போட்டிருக்கேன்னா, இது ரொம்ப 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 சாஃப்டான ப்ளவுஸுங்க. இந்த சாஃப்டான கிளாத்தை தைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் அதையும் அழகாக தைச்சி ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். அவங்களும் போட்டு பார்த்துட்டு செம்மையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இத்தனைக்கும் சிம்பிள் டிசைன், நான் அதிகமாக ஒர்க் வைக்கலை, எதுவுமே பண்ணலை. அவங்க அக்கா சூப்பராக இருக்குக்கா நிஜமாலுமே அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஏன் இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கஷ்டம்னா, பட்டு சேரீ ப்ளவுஸ் நிறைய தைப்போம், அதே மாதிரி சீக்கின்னு தைப்போம், அதே மாதிரி நார்மலாக பூனம் கிளாத்து, அடுத்தது கிரேப் சில்க்கு, சாஃப்ட் சில்க்கு, இதெல்லாம் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப சாஃப்ட்டுங்க. கிளாத்தும் மெயின் உடம்புல இருக்கிறது தெரியாது. ரெண்டாவது விஷயம் அவ்வளோ ஒரு சூப்பராக, எப்படி சொல்கிறது, தைச்சி போட்டால் தான் அழகாக இருக்கும். தைக்கிற வரைக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. நான் தைச்சிட்டு பேக் சைடு முடிச்சுட்டு லேஸ் அப்படியே அட்டாச் கொடுத்துட்டேன். அந்த லேஸ் கொடுக்குறது எப்படி தெரியுமாங்க லேஸ் கொடுக்கணும்? எப்பயுமே ஒரு லேஸ் ஒன்று நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு லேஸ் கொடுங்க. இப்போ நான் இதில் லேஸ் கொடுக்குறேன் பாருங்கள். ஒரு வீடியோவை பார்த்தா ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எப்படி தைக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். நான் காப்பர் கலர் லேஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா சேரீ காப்பர் கலரில் கொஞ்சம் டிசைன் கொடுத்துருந்தாங்க, அதனால் நான் காப்பர் கலர் லேஸ் கொடுத்துருந்தேன். லேஸ் கொடுக்கும்போது 1/4 இன்ச்சு கேப் விட்டு லேஸ் கொடுங்க. ஏன் 1/4 இன்ச்சு கேப் விடுறோன்னா, கழுத்தை ஒட்டி கொடுத்தா கழுத்து திரும்பிக்கும். 1/4 இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் தைக்கிறப்ப முதுகில் ரவுண்ட் ஷேப்பில் அழகாக உட்காரும். நான் இதுக்கு இடுப்பில் ஒரு லேஸ் கொடுத்துருக்கேன். எதுக்கு இடுப்பில் கொடுத்துருக்கேன்னா, அந்த தூக்காமல் கொஞ்சம் தண்ணியில் போட்ட உடனே, மெயின் இதை சொல்கிறேன் கேளுங்க. இது மாதிரி கிளாத் என்ன ஆகுனா, தண்ணியில் போட்ட உடனே லைனிங் ஒரு மாதிரி ஆகிடும். சரிங்களா? நிறைய பேர்த்துக்கு தெரியும், தண்ணியில் போட்டோடனே டைட்டாக ஆகிடும், இல்லைனா லைனிங் லூஸ் ஆகிடும். அது மாதிரி இருக்கிறதுக்கு தான் நான் அந்த இடுப்பில் அந்த லேஸ் கொடுத்துருந்தேன். அந்த லேஸ் கொடுக்குறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, லூஸ் ஆகாது. லைனிங் பீஸ் சேரீ கிளாத்தோட அட்டாச் ஆகிருக்கும். பார்க்குறதுக்கு லூஸ் ஆகாது, அழகாக இருக்கும். அதேமாதிரி முன்கழுத்து பேக் சைடு முடிச்சிட்டேன். ஃப்ரண்ட் சைடு பாருங்கள், படிமான தையல் போடுங்க. மெயின் எந்த கிளாத்துக்காக இருந்தாலும் படிமான தையல் போடுங்க. உங்களுக்கு நீங்கள் புதுசாக இருந்தாலும் சரி, பழசாக இருந்தாலும் சரி, எப்படி தைச்சாலும் சரி, படிமான கிளாத் போட்டுருங்க. படிமான கிளாத் போட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. தையல் போடுறப்ப நம்மளுக்கு பார்க்குறதுக்கு தையல் போடுறப்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது மாதிரி லூஸ் துணி கொடுக்காது. சரிங்களா? அதே மாதிரி சுற்றி தையல் அடிச்சுட்டு தேவையில்லாத பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்களா? கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் நடுவில் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு 3 டாட் பிடிக்க போகிறேன். மெயின் டாட். ஏன்னா நம்ம எத்தனையோ கிளாத்தில் டாட் பிடிச்சிருக்கோம். இது மாதிரி கிளாத்தில் டாட் பிடிக்கும் போது என்ன ஆகுனா, சேரீ துணி ஒரு பக்கம் நின்றுடும், உள்ளே இருக்கிற லைனிங் துணியில் மட்டும்தான் நம்ம டாட் பிடிப்போம். அப்படி இல்லைனா சேரீ துணியோட இது கூட்டிக்கும். எனக்கு இது மாதிரி 2 டைம் வந்துச்சு. அதையும் நான் பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க அடித்தேன். அது டைம் இல்லை உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு. மெயின் உள்ளே ஒரு விரல் விட்டு அதுக்கப்புறம் அந்த சேரீ துணியை அந்த லைனிங் கூட கை வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள். அழகாக டச் பண்ணி நீங்கள் அப்படியே ஏனோ தானான்னு பிடிச்சிங்கன்னா பீஸ் கரெக்டாக உட்காராது. கப் ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக உட்காராது. கப் ஷேப் 3 டாட் பிடிச்சாச்சு. அடுத்து பட்டி ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் ஜாயின் பண்ணுற பட்டி தெரியுமா, சாரிப்பா, நடுவில் என்னுடைய நாத்தனார் வந்துட்டாங்க. எனக்கொசரம் நொங்கு எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. அதனால் சரி, நம்ம வீடியோவே பேசியிருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள மெயின் வாங்கன்னு கூப்பிடணும். வீடியோவில் ரெக்கார்ட் ஆகுதுன்னு அவங்கள வாங்கன்னு கூப்பிடாமல் இருக்க முடியாது. நான் பட்டி ஜாயின் பண்ணின்னு இருக்கேன். எப்பயுமே நான் பட்டி பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணுவேன். பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணால் தான் எனக்கும் பிடிக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் பட்டு சேரீ கிளாத்தில் மட்டும் ஜாயின் பண்ணாத மாதிரி லைனிங் கிளாத்தில் மட்டும் ஜாயின் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ணின்னு இருக்கேன்னா, எல்லா ப்ளவுஸுமே காட்டனு, பட்டு சேரீ, நார்மல் எல்லா ப்ளவுஸுக்குமே நான் ஜாயிண்ட் தெரியாமல் இப்போ பட்டி பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. அது மாதிரி பண்ணும்போது நம்ம ஓவர்லாக் போடும்போது கைக்கும் சைடுக்கு மட்டும் ஓவர்லாக் போட்டால் போதும். ஓவர்லாக் போடுற வேலையும் நம்மளுக்கு மீதி ஆகுது. அடுத்தது கை ஜாயின் பண்ணின்னு இருக்கேன். கைக்கு ஜாயிண்ட்டு தான் வைக்கணும். கை திருப்பிட்டு கைக்கும் படிமான தையல் போடுங்க. படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிசுரை திருப்புங்க. திருப்பிட்டு மேலே தையல் போடுங்க.
மேலே வந்து தையல் போட்டுட்டு வேஸ்ட்டு பீஸை கட் பண்ணிவிட்டு லேஸ் கொடுக்க போகிறோம் நம்ம, சரிங்களா? அப்படின்னும் போது துணியை நல்லா கையால் நீவி விட்டு போடுங்க. ஏன்னா இது வந்து இது மாதிரி கிளாத்தில் வந்து எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது. நான் புதுசாக தைக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. தையல் ஒரு பக்கமும் துணி வந்து லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி லூஸ் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா கட் பண்ணி பிரித்து இது பண்ணின்னு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. நான் வந்து குட்டி குட்டியாக ஜாயிண்ட் வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஜாயிண்ட் வச்சா மட்டும்தான் அது வந்து நம்மளால் தைக்க முடியும், இல்லைனா நம்மளால் தைக்க முடியாது. அவங்களுக்கு வந்து பத்தாது, சைடு தையல் அடிக்கும் போது அவங்களுக்கு வந்து பத்தாது. மழை வர மாதிரியே இருக்குதுங்க, அதனால தான் வீடியோவும் பேசிக்கின்னு மழை வருதான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். துணிலாம் காயுது. ஏன்னா நம்மளுடைய வீட்டு வேலையும் நம்மளுக்கு மெயின், நம்மளுடைய ஒர்க்கும் பார்க்கணும் அப்படின்னும் போது ஆனால் பெண்களாக பிறக்கவே கூடாதுங்க எனக்கு தெரிஞ்சு, நிஜமாலுமே சொல்கிறேன். ரொம்ப கஷ்டங்க. காலையில் எழுந்துச்சு பசங்களை பார்க்க, சாப்பாடு செய்ய, கடைக்கு போக, கடையில் இருக்கிற வேலையை செய்ய, எல்லாத்துலேயுமே பிரச்சனை தாங்க நம்மளுக்கு. எல்லாத்தையுமே நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஒன்றா நோட் பண்ணி பாருங்களேன். காலையில் ஏஞ்சோடனே என்ன கோலம் போடணுன்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிறோம், சாமான் கழுவணும்னு யோசிக்கிறோம், ரெண்டாவது என்ன சாப்பாடு செய்யணும்னு யோசிக்கிறோம். கடைக்கு போனால் ஒரு ட்ரெஸ்ஸுக்குமே இது இப்படி தைக்கலாம், அது அப்படி தைக்கலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய யோசனைங்க நம்மளுக்கு. ஆனால் நான் யோசிப்பேன், நம்ம ஒரு வேளை பையனாக இருந்திருந்தால் ஒரு வேளை வேறு மாதிரி யோசிச்சிருப்போமோ, பொண்ணாக இருக்கவே எப்படி யோசிக்கிறோமோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. சரி, நம்மளுடைய வேலையில் நம்ம கவனமாக இருக்கலாம். இது எதுக்கு நம்ம வேஸ்ட்டு பேச்சு. 2 பக்கமும் பீஸ் அடித்தாச்சு. எல்லா பீஸும் ஜாயின் பண்ணிவிட்டு நான் கரெக்ட் பண்ணின்னு இருக்கேன் பாருங்கள். பட்டி கரெக்ட் பண்ணிட்டு நான் எப்பயுமே பட்டி வந்து இது மாதிரி வச்சுட்டு கீழே எவ்வளோ பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குதோ அதை மடக்கிடுவேன். எனக்கு பத்தாமையும் போகாது, அதே மாதிரி சின்னதாகவும் ஆகாது. எனக்கு வந்து நான் தெரியாமல் இது மாதிரி நான் கடை எங்கேயுமே போயிட்டு கற்றுக்கல, அதனால் நானே கற்றுக்கினால என்னுடைய மைண்டில் வந்து இந்த பீஸ் இப்படி மடித்தா இந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். எனக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி தாங்க நான் டிச் பண்ண கற்றுக்கினேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரியே நீங்கள் தையுங்க. ஒரு பேட்டர்ன் வந்து இந்த பேட்டர்னில் இப்படி வச்சா இதோடைய ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா யாரையும் எதிர்பார்க்காதீங்க, யார் சொல்கிறதையும் கேட்காதங்க, அதே மாதிரி தையுங்க, சரிங்களா? ஒரு கை ஜாயின் பண்ணும்போது ஒருத்தர் கையை வந்து நுனியில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு இருந்தே. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணுவேன். இன்னாண்டு சைடு பாதி, அண்ணாண்டு சைடு பாதி, அப்படி ஜாயின் பண்ணும்போது ஒரு ஜாயின் பண்ணின்னு வரும்போது நம்ம ஒரு டாட் கட் பண்ணியிருப்போம் அந்த சைடு தையல் போகிறதுக்கு. அந்த டாட் தாங்க எனக்கு அடையாளம். அந்த டாட் வரைக்கும் வந்துச்சுன்னா பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு இது. அந்த டாட்டுக்குள்ளேயே வந்துச்சுன்னா அந்த கை பீஸுக்கு ஜாயிண்ட் வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடுங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன், ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணின்னு வருவேன். ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணின்னு வரும்போது நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஜாயிண்ட்டு அப்படியே அந்த ஜாயின் பண்ணுறதை நிறுத்திட்டு கைக்கு துணி பத்திலே ஜாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள், நான் சொல்லின்னு இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். நான் அது சுருக்க வைக்கிறேங்க, ஏன்னா இவங்க வந்து பப் ஸ்லீவ் கேட்டாங்க, அதனால் நான் லைட்டாக சுருக்க வச்சுட்டு இருக்கேன். முன்னாடி மட்டும் ஒரு 3-4 சுருக்கம் வர மாதிரி வரும், அதிகமாக சுருக்கம் வராது. ஏன்னா கிளாத் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கவனமாக ஒரு ப்ளவுஸ் தைச்சோன்னா அது இந்த ப்ளவுஸ் தாங்க. ஏன்னா நம்மளையே நம்பி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படின்னும் போது எனக்கு எதுவும் பேசுகிறதுக்கு அந்த இடத்துல இல்லை. இந்த ப்ளவுஸ் தைக்கும் போது எனக்கு உடம்பு சரியில்லை, 10 நாளாக நான் மிஷினில் உட்காரல. இருந்தாலும் நீங்கள் தைச்சி கொடுங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக கேட்டதால் நான் தைச்சி கொடுத்தேன். இடுப்பு பெயின் அதிகமாக ஆகிடுச்சு, இடுப்பு வலி. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஸ்கேன் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 10 நாள் நான் மிஷினில் உட்காரலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக, இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எடுத்த ப்ளவுஸ் தான், வீடியோ தான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப முடியல, இடுப்போடைய வலி ரொம்ப. இப்போ கூட என்னால் உட்காந்து உங்ககிட்ட பேச முடியல. இருந்தாலும் நான் போட்ட வீடியோ எனக்குன்னு குட்டியாக சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அவங்களுக்கோசரம் நான் இந்த வீடியோ போட்டுன்னு இருக்கேன். இந்த வீடியோ எத்தனை பேர்த்த போய் சேருதுலாம் எனக்கு தெரியாது. ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தைக்கிறது கரெக்டானு சொல்லுங்கள், தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். வீடியோவை எந்த அளவுக்கு குட்டியாக சுருக்க முடியுமோ நான் அந்த அளவுக்கு குட்டியாக சுருக்கி தான் வீடியோ போடுறேன், ரொம்ப லாங்காக வேண்டான்னு.
இன்றைக்கி என்னுடைய வீடியோ ரீச் ஆகுதா இல்லையான்னு தெரியாது. இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாளைக்கு ரீச் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோ போட்டுன்னு இருக்கேன். நான் தைக்கிறது பிடிச்சிருக்கா பாருங்கள். அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு ஷோல்டரில் வைக்கிறோம் பாருங்கள் சுருக்கத்தை, அதை அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி கீழே கைக்கு வச்சுட்டு அந்த அந்த டிசைனுக்கு மேலே ஒரு நாட், அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க பாருங்கள். எனக்கே பிடிச்சிருந்துச்சு நிஜமாலுமே. அவங்க போட்டு பார்த்துட்டு அவங்க சொன்னது எனக்கு அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆனால் இன்னொரு ஸ்டோன் வச்சு ப்ளவுஸ் தைச்சேன் அக்கா, எனக்கு இது டிசைன் கம்மியாக இருந்துச்சுன்னாங்க. ஆனால் இந்த ப்ளவுஸுக்கு டிசைன் இது சூப்பராக இருந்துச்சுன்னாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இனிமேட்டு உனக்கு எது தேவையோ பார்த்துக்கலாம்பா, இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கையில் ஸ்டோன் இருக்கிறதால என்னால் பஃப் வைக்க முடியல. அவங்க எல்லா ப்ளவுஸுமே பஃப் கேட்டாங்க, ஸ்டோன் இருக்கிறதால பஃப் வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்க பரவாயில்லக்கா, சரிங்கக்கா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் நான் ஹாப்பி தான், சந்தோஷம்தான். ஏன்னா இது மாதிரி சொல்கிறதுக்கும் ஒரு ஆள் வேணும்ல, இல்லைங்களா? வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க. என்னுடைய டிச்சிங் பிடிச்சிருக்கா பாருங்கள். ஏன்னா வீடியோ வேறு நான் குட்டிக்கோன்னு முடிச்சிட்டேன் சின்னதாகவே, ரொம்ப லாங்காக பேச வேண்டான்னு சைடு ஜாயின் பண்ணின்னு இருக்கேன் பாருங்கள். நான் உங்ககிட்ட பேசினே இருந்தாலும் நீங்கள் நான் தைக்கிறதுல தாங்க கவனமாக இருக்கணும், சரிங்களா? கை பீஸ் கம்மியாக இருக்கும், சைடு பீஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்பீங்க, ஏன்னா நம்ம சுருக்கம் வச்சதால் கை பீஸ் கம்மியாக இருக்கும். முடிச்சிட்டேன் பாருங்கள். நல்லா இருக்கா? பேசுங்க.